காக்காய்க்கு சோறு வச்சு இருங்க, கூட்டிட்டே வந்துடுறேன். மாப்பிள சரி, கொடுத்துட்டே வந்துடுறேன். கா 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 மியாவ் 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 கா 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 மியாவ் 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 கா 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 வா 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 அட வா வா வா. ஏய், வேடி வேடி புடி ஓட வேடி வேடி. ஓ ஓ ஓ. அண்ணே அண்ணே, என்னடா? அண்ணே நீ கேட்ட பச்சிலையை பறிச்சுட்டு வந்த. அத பக்கத்துல வந்து சொல்றா. வந்துண்ணே. இன்னும் பக்கத்துல வாடா. வந்துட்டண்ணே. கை கேட்ட தூரத்துக்கு வாடா. வந்துட்டேன். கிழக்கு பக்கமா திரும்பி நில்றா. எது கிழக்க? அதே தெரியாம நீ எல்லாம் எதுக்குடா வாடுற? சொல்லுங்க. அப்படி திரும்புடா. ஐயோ வேட்டி. என்னடா இது? வேட்டினே. இத எதை மறைக்கிறது கட்டுற? மானத்தை மறைக்கிறதுக்காக. மான என்ன நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்க? இதுல ஒரு கதையா இருக்குண்ணே. கதையா? ஆமா, இது எங்க பரம்பரை வேட்டி. எங்க பாட்டை கட்டி, எங்க தாத்தா கட்டி, எங்க அப்பா கட்டி, நான் கட்டி. 4 தலைமுறையா அந்த ஒரே வேட்டிய மாத்தி மாத்தி கட்டுறீங்களே, நீங்க உழைக்கவே இல்லையா? ஒரு வேஸ்ட் வாங்க கூட சம்பாதிக்கலையா? நீங்க இந்தியாவுல வாழ்றதே தப்பு. இந்தா இதை எடுத்து போய் அடுப்புல போடுறா. குளிச்சிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? அது வந்துங்க. சரி சரி, இந்த எதுக்கு? தேவசம்பா, தலைப்பிள்ள ஆம்பளை பிள்ளை பிறந்து தவறி போச்சு. அவன் நினைவா வருஷா வருஷம் வச்சு படைச்சு யாருக்காவது கொடுக்கறது வழக்கம். இந்த வருஷம் உனக்கு கொடுக்கறேன். ஓரசு ஐயா, புது துணியை கட்டிட்டு சாப்பிட்டுட்டு அறுப்புக்கு ஆளு சொல்லிட்டு வா. சரிங்க. ராக்காய் மூக்காய் சுப்பக்கா எல்லாரும் வந்தாச்சுல்ல? சொல்ல வந்தாலும் சின்ன பையன், யாரும் விட்டு போகலையே. இல்ல நீயா? ஏய், உன்னை யார் இங்க வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கூப்பிட்டது? நியாயமா என்ன வெத்தலை பாக்க வச்சுதான் கூப்பிட்டுருக்கணும். பெரிய மைசூர் மகாராணி வெத்தலை பாக்கு பருத்து கொட்டையெல்லாம் வச்சு கூப்பிடுறாங்க. ஆய், மரியாதையா என்கிட்ட இருந்து அம்மிக்கிட்டு போன என் வேட்டு சட்டையை திருப்பி கொடு. அதுக்கப்புறம் இந்த வயல்ல காலவை இல்ல இந்த அருவாளால உன் காலை வெட்டிடுவேன். ஆமா, பெரிய பட்டு பீதாம்பரம் 7-8 கிழிசல் எப்ப துவைச்சதோ நாத்த சகிக்கல. வீடு முழுக போட்டினா வீடு நார்து. உன்னை அதை மோந்து பார்க்க சொன்னது? வீடு முழுக போட்டியா? அது நான் எவ்வளவு பத்திரமா துவைச்சா கிழிஞ்சு போயிட்டு இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன். அது நீ முழுக இவள் திரும்ப பாத்தீங்களாடா? கட்டி போடுங்கடா. ஐயா வர்றேன்னு உன்னை நான் சும்மா விடுறேன். என்னையா பண்ணுவ? நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் ஐயா. நான் எல்லாத்தையும் காவேரி. என்ன மாமா? உன் கையால கற்பூரத்தை ஏத்தி வைப்பா. சரி. பாருங்க ஐயா, மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காம மழை வேலையை பாருங்க. போங்க. இத பாருங்க ஆத்தா, பொழுது சாயத்துக்குள்ள கதிர் பூரா களத்து மேட்டுக்கு போயாகணும். அதெல்லாம் வேலை தெரியாதவங்க செய்யற வேலை. நம்ம எல்லாம் உச்சி வெயிலுக்குள்ள கருக்கத்து களத்து மேட்டுல கொண்டு வந்து சேர்த்துருவோம். என்னய்யா சவாலா? சவாலாவா? தூக்கி சொருகின சேலையா மடிஞ்சு கட்டின வேட்டியான்னு பாத்துருவோமா? பாத்துருவோம். பாத்துருவோயா? வாங்களா. ஏமா சமுத்திரம், அப்படி என்னத்தை மேலைங்களையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேசவும் மாட்டேங்கிறான், சொல்லவும் மாட்டேங்கிறான். அப்படி என்னதான் பாக்குறேன் சொல்ல.
ஏய் ஸ்டாப். என்ன ஊரையே கூட்டி வச்சுட்டு வேடிக்கை கேட்டிட்டு இருக்கிற? ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன பத்திரிகையில என் பேர் வரணும், இந்த ஊரே என்ன பத்தி பேசணும், அதான் லட்சியம். இது என்னடா பெரிய விஷயம்? ஓடுற ரயில்ல தண்டவாளத்துல தலையை கொடுத்துரு, தமிழ் பத்திரிகையில உன் பேர் வரும். அது பிடிக்கலையா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல பச்சை குழந்தை இருக்கா? இருக்கு. அத புடிச்சு கடிச்சு தின்று. இந்தியன் எக்ஸ்பிரஸ் இங்கிலீஷ் பத்திரிகையில உன் பேர் வரும். விளையாடாதீங்க. என்ன என் கண்டுபிடிப்பை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. எங்க அசத்து? இதுக்கு பேர் ஏன் விழுதுன்னு வந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருக்குமே தெரியாதுங்க. என்ன நக்கலா? இது என்ன நாக்கலா? எனக்கு தெரிஞ்ச கூட உங்களுக்கு தெரியலையே. தெரியலையம்மா. இது மேல இருந்து கீழே விழுகிறதுனாலதான் இதுக்கு விழுதுன்னு பேரு. நான் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? அத கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. இந்த மரத்துக்கு அடி இருந்து ஒண்ணு கிளம்பும். என்னது? அதான் அடி விழுது. அது இங்க இருக்கு. அதான் உனக்கு தெரியுமா? தெரியாத. தெரியாது. சத்தியமா தெரியாதுங்க. அந்த பாய கொடுங்க. உட்காருங்க. உட்காருங்க. சார் அந்த அடி விழுத காட்டுங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல வராது, டிவியில வரும். பூவரசு, எனக்காக ஒரு வேலை செய்யணும். சொல்லுங்க. நான் ஆத்தங்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், முடியல. அதனால இந்த காகித மாலையை தரேன், போய் போட்டு வந்துடுறியா? அது என்னங்க, சாமிக்கு போய் காகித மாலை போட்டுக்கிட்டு? நான் போன துளசி மாலை போடுவேன், போலனா காகித மாலை போடுவேன். அது ஆஞ்சநேயருக்கு தெரியும். நான் வருவேன், அவருக்கு தெரியுமா? பரவாயில்ல, சொல்லிட்டேன். நல்லா இருக்கு. ஆஞ்சநேயா, நான் தான் பூவரசு. இது நான் போட்ட மாலை இல்ல, சுந்தரி போட்டது. பாவம் அதால வர முடியல, அதனால நான் தான் கொண்டு வந்து போட்டேன். அது வரலன்னு கோச்சுக்காத. அது என்ன வேண்டி இருக்கும் அதை நிறைவேற்றி குத்துருப்பா. ஓகே. ஸ்ரீராமஜி ஸ்ரீராமஜி எப்பா மாலையை காணோம். அஞ்சலியா, சூப்பர் ஃபாஸ்டா இருக்க. அதுக்குள்ள வைகுண்டத்தை காமிச்சிட்டியா? எப்படியோ போய் சேர்ந்தா சரி. ஸ்ரீராமஜெயம், எனக்காக காத்திருந்ததற்கு மன்னிக்கவும் சுந்தரி. ஸ்ரீராமஜெயம், உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கும் சுந்தரி. நினைச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? நேர்ல வர வேணாமா? இன்னைக்கு ஷோ கேன்சல். ஸ்ரீராமஜெயம், உங்களை ஏமாற்றியதற்காக மன்னிக்கவும் சுந்தரி. ஸ்ரீராமஜெயம், நாளைக்கு வட்டியும் முதலுமாக நம்மளதான் தபால்காரன் ஆகிட்டாங்கன்னா சுந்தரி. ஆஜிய தபால் பெட்டி ஆகிட்டாங்க. எங்க போய் முடியும்? எப்படியும் முடியும். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். என்னங்க கடுதாசி? இது கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. ரோடு போடுற விஷயமா புலிபாண்டி கிட்ட நிலத்தை கேட்டிருந்தோம்ல, அது விஷயமா பேசுறதுக்கு தாசில்தார் வராரா. அத்தை அத்தை அத்தை, வாடிமா. உங்க அத்தைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? ஆமா, நீ ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்க பாரு, அத வசியம் பண்றதுக்கு நான் பலகாரம் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வரேன். அவகிட்ட போய் வாயை கொடுக்காத. என்னடி, என்ன விஷயம்? பழனிக்கு போறேன் மாமா, அது சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். தனியாவா போற? இல்லத்த, பக்கத்து வீட்டுக்காரங்க போறாங்க, கூப்பிட்டாங்க. வரட்டுமா? ஏய் ஏய், இரு இரு. வெறுங்காலத்தோட கோயிலுக்கு போவாங்க. ஆமா, முருகன் கிட்ட என்ன வேண்டிக்க போற? நல்லபடியா எனக்கு கல்யாணம் நடக்கணும்னுதான். நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்க. அதான் கைவசம் இருக்கே. யாருடி? மதையான மாதிரி ஆளு. இப்ப கல்யாணம் பண்ணாலும் வருஷத்துக்கு 10 பிள்ளைய பெத்தெடுக்கலாம். யாருன்னு பாக்குறியா? நம்ம மாமாதான். கழுத்தை சுத்தி வளைச்சு இலக்க சக்கரத்தை வர பாக்குறியா? பிடிக்காதீங்க, கேளுங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு. போயிட்டியா?
நீங்க ஏன் நின்னுட்டு இருக்க? நான் நிப்பேன், நடப்பேன், ஓடுவேன், அதே இஷ்டம். நீ ஓ வேலையை பாரு. நான் என் வேலையை தானே பாத்துட்டு இருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 ஒண்ணு காணோம். ஏய் நில்லு நில்லு. இங்க இருந்த 10 குஞ்சுல ஒரு குஞ்ச காணோம். என்ன பண்ண? யோ, குஞ்சு காணோம் நீ என்ன கேட்டா? அது கருப்பா செவப்பான்னு நான் கண்ணால் கூட பார்த்ததில்ல. குஞ்செல்லாம் அங்க இருக்கு, சத்தம் மட்டும் இங்க இருந்து வருது. சத்தம் போடாம பின்ன பாட்டா பாடும். போய் சொல்லாத. என் கோழி குஞ்ச நீதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. யோ, திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. உன்னோட குஞ்ச பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதை எங்கேயோ மேய விட்டுட்டு என்ன வந்து கூட இருக்க. நல்லா பாத்துக்கோ. போதுமா போதுமா? இதுக்கு மேல தாங்கம்மா, முதல்ல எடுத்து காலி பண்ணு. போ 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 போ. எனக்கு மானதாய பெருசு. இப்போ அது உன் சந்தேகம் தீர்ந்துச்சா? முக்காவாசி தீர்ந்துருச்சு. அப்பா, என்னையா பட போற? உனக்கு மானம் தான் பெருசு. ஆமா. இந்த குஞ்செல்லாம் பார்த்தது கூட கிடையாது. இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கொண்டையில பூ வச்சு பார்த்திருக்கேன், ஆனா பூவோட குஞ்ச வச்சு பார்த்தது இல்ல. இன்னும் மேல அங்கதான். உனக்கு இந்த குஞ்சு வேணும்னா என்ன கேட்டா தரமாட்டேன். குடு. நீ என்ன கருது? இது என் மாமாவோட கோழி குஞ்சு. இது உன் மாமாவோட கோழி குஞ்சா இருக்கலாம், ஆனா இப்போ இது என் பொறுப்புல இருக்க. குடு குடு. இரு இரு, உன்னை பயணிக்கு போயிட்டு வந்து நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நீ பயணிக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே முருகன் பரங்கி மலைக்கு தாவிடுவாரு. பழனிக்கு போறதுக்கு குஞ்சு எதுக்கு? வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கங்க. அரசாங்கமே என்ன தேடி வந்த மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? புதுசா என்னத்த பேச போறோம் புலிப்பாண்டி? எல்லாம் ஆத்து பக்கமா இருக்க ஒரு நிலத்தை பத்தி தான். யோ தாசிலு, அது என் பூர்வீக சொத்து, கொடுக்க முடியாது. எத்தனை தடவையா சொல்றது? புலிப்பாண்டி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. நம்ம ஊர் ஜனங்க டவுனுக்கு போகணும்னா ஆத்துல இறங்கித்தான் போக வேண்டி இருக்குது. அதுலயும் வெள்ளம் வந்துருச்சுன்னா போகவும் முடியாது, வரவும் முடியாது. உனக்கு தெரியாதாப்பா? உன் நிலத்தை கொடுத்தாதான் நம்ம ஊருக்கு ரோடே வரும். அப்படி அரசாங்கம் கொடுக்கிற பணம் உங்களுக்கு பத்தலன்னா உக்கிரபாண்டி ஐயா தான் தன்னோட நிலத்தை வேற தர்றேங்கிறாரு. முன்சிப்பு, அடுத்தவன் சொத்து எனக்கு இருக்கியா? ஏன் வேட்டியை குடுத்துட்டு அடுத்தவன் கோமணத்தை வாங்கி கட்டிக்க சொல்றியா? நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னாலதான் ஐயா என் பங்காளி சேனாதிபதி அவமானப்பட்டு 25 வருஷத்துக்கு முன்னால குடும்பத்தோட ஊரை விட்டு போனான். உனக்கு நல்ல விதமா சொல்றேன். ஒண்ணு இந்த ஊருக்கு கட்டுப்படு, இல்ல அரசாங்கத்துக்கு கட்டுப்படு. இன்னும் 2 நாள் உனக்கு கெடு தர்றேன். வாங்க சார். அவன் பரம்பரை புத்தியே அப்படித்தான்ப்பா. இதெல்லாம் கண்டுக்காத, விட்டு தொலை.
அவனை வெட்டாது. அந்த பாவம் நமக்கு எதுக்கு? உள்ள குட்டிக்கார பழச்சு போறான். போடா. ஏயா பாவம், இந்த பச்சை மண்ணை ஏன் எல்லாரும் அடிக்கிறீங்க? பச்சை மண்ணா இது? வெறும் பாறை. இவன் செஞ்ச வேலை என்னன்னு ஒண்ணு தெரியுமா? வயசு பொண்ணு தொப்புல பம்பரோட்டி விளையாடுறியா? டேய் ஏப்பா தொப்புள்ளியா பம்பரோட்டு விளையாண்ட? ஆமாண்ணே. ஊருக்குள்ள எத்தனை காலிக்கிறவன் இருக்கு, அங்கெல்லாம் விளையாட கூடாதா? பிட்ட விளையாட போட்டிருக்க. அது முந்தால விளையாண்டோம். என் பேரையே கெடுத்துட்டியாடா. என் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? என்ன மாதிரி ஒரு கண்ணியமான ஆளோட இருந்துகிட்டு உனக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படா தோணுது? அதான் இவர் பொண்டாட்டி தொப்புல நீங்க பம்பர விட்டு விளையாண்டீங்களே, அதை பார்த்தா நான் விளையாண்டேன். அண்ணே அண்ணே அண்ணே, அந்த புலிப்பாண்டி இல்ல, அவன் உன் தூக்குச்சு அதே மாதிரி வேற தூக்குச்சல வெடிகுண்டு போட்டு வச்சிருக்கானே. அவன் பேசிட்டு இருந்த நான் கேட்டேனே. யோ அதை என்கிட்ட கொடு. இன்னைக்கு நீ கொலை பட்டினதா? காவேரி, அதுல வெடிகுண்டு இருக்கு, கொடு. இப்படி எல்லாம் சொன்னா நான் கொடுத்துருவேனா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. காவேரி, நான் சொல்றது கேளு. ஏய், நில்லு. காவேரி, நில்லு. காவேரி, நில்லு. ஏற்கனவே இந்த வீட்டு மான வீதிக்கு வந்துருச்சு. இந்த பிள்ளைகளுக்காக வாரு பாருப்பா. நீ பொம்பளை விளையாண்ட சரி, நான் விளையாண்டது ஏன் சொன்னேன்? அவங்க கேட்டாங்களா உன்ன? அண்ணா விடுங்கண்ணே. விடாட்டி அண்ணா விடுங்க. விடாட்டி என்ன செய்ய மோதாதீங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? என்ன வெடிகுண்டு வீசுற குண்ட கையில வாங்கி திருப்பி வீசுற பரம்பரடா நாங்க. வெத்து குண்ட கையில வச்சுட்டு விளையாட்டு காட்டிய நீ. இது வெத்து குண்டு இல்லண்ணே, சிறிய கடி துப்பிட்டு 10 எண்ணிட்டா வெடிக்கிற குண்டு. இப்ப பாருங்க, பம்பரத்துல விளையாடலாம், பட்டம் விட்டு விளையாடலாம், ஆனா வெடிகுண்டுல மட்டும் விளையாடாத. நீங்க தான் திருப்பி வீசுற பரம்பரையாச்சே. அது எட்ட இருந்து வந்தா புடிச்சு திருப்பி வீசுவோம், கிட்ட இருக்கும் போதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். 1 2 3 4 5 எப்படியே நீயே வச்சுக்கலாம். 6 7 8 9 10. அப்படியே நில்றா. கவனிக்காம விட்ட பழைய தலைவர்கள் சில மாதிரி இருக்கு.